கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும். இந்த நாள்ல விசேஷமாக நம்ம யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க போகின்றோம். நம்ம இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல விசேஷமாக அந்த 12 கோத்திரங்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, அது எப்படியெல்லாம் நிறைவேறிற்று என்பதை நம்ம இந்த வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு யூதாவை குறித்து என்ன சொல்லப்பட்டது என்றால் பாருங்களேன். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே சமீபத்தில் தான் நம்ம இன்றைய மன்னாவிலே தியானித்தோம். ஆனால் இதனோடு கூட யூதாவிற்கு சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இங்கு யூதாவை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனமாக இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அதுல முதல்ல ஒரு பாயிண்ட் முதல்ல ஒரு ஆசீர்வாதம், சகோதரரால் புகழப்படுகிறவன். இரண்டாவது, யூதாவின் கரம் சத்துருக்களுடைய பிடரின் மேலே இருக்கும். அதனோடு கூட யூதா ஒரு பாலசிங்கம் என்று சொல்லி அதை யூதாவை குறித்து சொல்லப்படுகிறது. பாலசிங்கம், வலிமையான இல்லையா, நல்ல பலன் நிறைந்த பாலசிங்கம் போன்றது யூதாவினுடைய பலன். அதனோடு கூட செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? மறைமுகமாக மேசியாவாகிய இயேசு மகாராஜா வர்ற வரைக்கும் செங்கோல் யூதாவினிடத்தில் இருக்கும் அப்படின்ற ஆளுகையும் யூதாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. 12 கோத்திரங்கள்ல யோசேப்பை குறித்த அதிகமான அளவு ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் யூதாவை குறித்து அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகின்றது. ஏன்னா யூதா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு விசேஷமான கோத்திரம். நம்ம லேவி கோத்திரத்தை பத்தி பார்த்தோம். லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். எனவே லேவிக்கு கர்த்தரே சுதந்திரம் என்று பார்த்தோம். இங்க யூதா கோத்திரத்தை எதுக்கு தெரிந்து கொள்கிறார் என்றால், அவர் ஆளுகைக்காக தெரிந்து கொள்கின்றார், ஜெயத்தை எடுப்பதற்காக தெரிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, யூதா கோத்திரம் கர்த்தரை துதிப்பதினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் யூதாவிற்கு கடந்து வருகின்றது. இன்றைக்கு கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் கூட இந்த 12 கோத்திரங்கள் மேல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானித்து அதை நம்ம உரிமை பாராட்டி நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதினாலே பிரியமானவர்களே, இந்த யூதாவுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாமும் கூட துதிக்கிற யூதாவாக இருப்போமானால் அத்தனை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். சகோதரர்களால் புகழப்பட்டு, அதாவது மற்றவர்களால ஒரு புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் என்ன? நம்முடைய காரியங்கள் ஒரு சாட்சியோடு இருக்க வேண்டும். அதனோடு கூட நாம செய்கின்ற காரியங்கள்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால புகழப்படுவோம். நம்ம எஸ்தர் புத்தகத்துல பார்க்கிற மொர்தெகாயை குறித்து, இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு நபர் யூதா கோத்திரர்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக யூத குலம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் எப்படியெல்லாம் நின்று அவர் காரியங்களை சாதித்தார் என்று பார்க்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியிடம் சென்று எப்படியாகி நீர் அகஸ்வரு ராஜாவிடம் போய் பேசு என்றெல்லாம் சொல்லி அழகாய் வழி நடத்தி அந்த யூத குலத்தை காத்தார் என்று பார்க்கின்றோம். இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கும் நன்மை செய்தார். எனவே மொர்தெகாய் நல்ல ஒரு ஸ்தானத்துல அகஸ்வரு ராஜாவின் காலத்துல வைக்கப்பட்டார். அங்கிருந்து அவர் தன்னுடைய ஜனத்திற்காக நன்மை செய்பவராக இருந்தார், ஜனங்களால புகழப்படுகிறவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, மக்களுக்கு நன்மையுண்டாக நாம் செயல்படும் பொழுது நாம் சகோதரர்களால் புகழப்படுபவர்களாக மாற முடியும். அதனோடு கூட நமக்கு விரோதமான சத்துருக்களுடைய வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கதாக நம்ம கையில கர்த்தரை உயர்த்துகின்ற துதி இருக்கும் பொழுது சத்துரு எப்பொழுதுமே நமக்கு முன்பதாக
தாழ்த்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஆம், ஆளுகையும் யூதாவின் கையிலே வருகின்றது. தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு சாதாரணமா உங்க காரியத்தை யோசித்து பாருங்க. உங்க நேரத்தை கூட நீங்க ஆள முடியாம கஷ்டப்படுறீங்க. நீங்க உங்களுடைய வீட்டை நடத்த முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களுக்குரிய வேலையை எப்படி செய்யணும், அதை எப்படி அதை நடத்தணும், உங்களுக்குரிய பணிகளை எப்படி செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எப்படி வாங்குவது என்று கூட தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் நல்ல யூதாவாக மாறுங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ஆளுகை செய்கின்ற அந்த ஒரு அதிகாரமும் உங்களிடத்துல வரும். உங்கள் காரியங்கள்லாம் சீர்படும். அதனோடு கூட நன்மை செய்து அவர்களை நடத்தக்கூடிய அப்படி ஒரு கிருபையும் கர்த்தர் அருளி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த பகுதி யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். தேவ பிள்ளைகளும் கூட இந்த யூதா கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் தாங்களும் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஆண்டவரே அப்பா முயற்சி பண்ணுவார்களாக. தேவ சமூகத்துல உம்மை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை மேன்மைப்படுத்தி யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரித்து ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.